ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ராம்நாத். இது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அப்படிங்கிற ஒரு செஷன். இதில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேள்வி கேட்பாங்க, நான் பதில் சொல்லுவேன். இந்த வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய சேனலில் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸாக இருக்கும். டெஃபினட்டாக நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி என்ன கேள்வி அப்படிங்கிறத பார்த்துருவோம். நம்ம எஸ்எம்எஸ் குரூப்லேருந்து ராமு காசி அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. அதாவது அவர் ஜான்வரி 25 ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டாக் வாங்குறாரு. அது ஆக்சுவலாக 100% அப்ரிஷியேட் ஆகிடுது நவம்பர் 25லேயே. அதாவது ஒரு 10-11 மாதத்துலேயே 100% அப்ரிசியேஷன் ஆகிடுது. அவருக்கு ஜூலை 26 பர்சனலாக ஒரு முக்கியமான கமிட்மெண்ட் இருக்கிறதுனால எனக்கு அந்த அமௌண்ட்டு தேவைப்படுது. அப்படிங்கும்போது நான் அதை எப்போ வித்ட்ராவல் போடுறது, இதை எப்படி என்கேஷ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக ரொம்ப நல்ல ஒரு கேள்வி. ஒவ்வொரு ரீட்டைல் இன்வெஸ்டருக்குமே டெஃபினட்டாக இந்த கொஸ்டின் இருக்கும். ஃபஸ்ட்டு எங்கே வாங்குறது அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி வேணும். வாங்கிட்டா கூட அதுக்கப்புறம் நல்லா ஏறிட்டா அது ப்ராஃபிட் புக் பண்ணுறதா, இல்லை நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்டர் நினச்சிட்டு அதை அப்படியே விட்டுறதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்குது. அதுதான் நான் ஆக்சுவலாக எஸ்எம்எஸ்லேயே என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்களுடைய தேவை என்ன? எனக்கு பிரச்சனையே கிடையாதுங்க, அது எவ்வளோ வேணால் ஏறிட்டு போட்டோம், எவ்வளோ வேணால் இறங்கிட்டு போட்டோம், 10 வருஷத்துக்கு நான் அதை தொடவே மாட்டேன் அப்படின்னால் அது வேறு. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்போ 100% மாறுதோ அப்போ அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 50% குவான்டிட்டி புக் பண்ணி வெளியில் எடுத்துடணும். நீங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு 100 ஷேர் வாங்குறீங்க, அப்போ எவ்வளோ? 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அது 200 ரூபா ப்ரைஸுக்கு போயிடுச்சு அப்படின்னாலும் உங்கள் கேபிட்டல் 20,000 ரூபாய் ஆகிடும். அப்போ நீங்கள் ஒரு 50 ஷேரை மட்டும் 200 ரூபா ரேஞ்சுக்கு விற்றுட்டீங்க அப்படின்னால் 50 × 200 10,000 ரூபாய் நீங்கள் போட்ட காசு கையில் வந்துடுது. ஆனாலும் உங்கள்கிட்ட 50 ஷேர் குவான்டிட்டி இன்னும் பாக்கி இருக்குது. அதாவது 100 ஷேர்ஸில் 50 ஷேர்ஸ் நம்ம போட்ட காசை எடுத்துட்டோம், டோட்டல் கேபிட்டல் எடுத்துட்டோம். பாக்கி 50 ஷேர்ஸ் டோட்டல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நமக்கு இருக்குது. அப்படிங்கும்போது நாளைக்கு அங்கேருந்து அதை ஏறி 200 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய்க்கு போனாலும் நமக்கு ரொம்ப பெரிய பெனிஃபிட் தான். அது அப்படியே லாங் டேர்முக்கு விட்டுடலாம். இல்லை அங்கேருந்து மறுபடியும் இறங்கி 100 ரூபாய்க்கே வந்துருச்சு அப்படின்னால் மறுபடியும் இந்த 50 குவான்டிட்டியை மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கும் உங்கள் போர்ட்ஃபோலியோ. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.